சில நம்மூர் செய்திகளை பார்க்கலாம். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசிக்க பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்தனர். கோவில் முன்பாக உள்ள கடலில் புனித நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். இலவச தரிசனம், கட்டண தரிசனம், முதியவர்களுக்கான வரிசை என்று அனைத்து தரிசன வழிகளிலும் கூட்டம் அலைமோதியது. வார விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்தனர். மலைப்பகுதியில் நிலவும் ரம்மியமான காலநிலையை ரசிக்கும் மக்கள் ஆர்ப்பரிக்கும் அருவிகளுக்கு முன்பாக புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். இதனிடையே கோசன் சாலையில் நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 700க்கும் மேற்பட்ட காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் இதில் கலந்து கொண்டனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்த காளைகளை வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கி பரிசுகளை வென்றனர். சுட்டெரிக்கும் வெயிலில் சூடுபிடித்த போட்டியை காண ஏராளமானோர் குவிந்தனர். அருமையான மாடு, சூப்பர் அருமையான மாடு, அருமையான வீரர். மத்தாள் தொந்தரவு பண்ண ஒரு ஆள் பிடிச்ச ஒரு ஆள் தொந்தரவு பண்ண சூப்பர் மாடுங்க, மாடு சூப்பர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் அணைகளில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோடை வெப்பத்தால் சற்றே குறைந்து வந்த பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 29.29 அடியிலிருந்து 30.18 அடியாக உயர்ந்துள்ளது. இதேபோல பெருஞ்சாணி, சிற்றாறு 2 அணைகளிலும் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதாக பொதுப்பணித்துறை தெரிவித்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானைகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தின. தக்காளி செடிகள் மற்றும் நெல் பணிகளை சேதப்படுத்தியதால் கடும் நஷ்டமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். வனத்துறையினர் யானைகளை விரட்டாமல் மெத்தன போக்குடன் இருப்பதால் பயிர்கள் சேதமடைந்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கடந்த மாதம் சாம்பல் புதனுடன் தொடங்கிய தவக்காலம் முடிவடைய இருக்கும் நிலையில் பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றியும் சிலுவை பாதையில் மண்டியிட்டு நடந்தும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். அடுத்தடுத்த நாட்களில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளதால் பக்தர்களின் வருகையொட்டி வேளாங்கண்ணியில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பழனி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் வள்ளி, கும்மி, ஒயிலாட்டம் ஆடி அசத்தினர். 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினமும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், இன்னிசை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழாவின் முதல் நாளில் கோவையைச் சேர்ந்தவர்களின் வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது. சென்னை கொளத்தூர் அடுத்த விநாயகபுரத்தில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. செங்குன்றம் பிரதான சாலை, செக்ரட்டரி காலனி பகுதியில் உள்ள தார் சாலையில் விரிசல் ஏற்பட்டதால் மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறியது. இதனால் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவள்ளூரில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பன்னீர்செல்வம் என்பவர் அவரது வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி பன்னீர்செல்வத்தை கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் கோவில் திருவிழாவையொட்டி இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. எல்லையை நோக்கி சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை ஏராளமானவர்கள் கண்டுகளித்தனர்.
கிருஷ்ணகிரியில் உள்ள சக்கர ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் ராம நவமி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ராமருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடத்தப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. பின்னர் சீதாராமர் திருக்கல்யாண வைபவமும் கோலாட்டமும் நடைபெற்றன. நம்மாழ்வாரின் பிறந்த நாளையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றுக்கு விவசாயிகள் பாலாபிஷேகம் செய்தனர். பாலாற்றில் தொடர்ந்து நீர் வரவேண்டி ஆவரங்குப்பம் பகுதியில் உள்ள திருமால் கோவில் மற்றும் முருகன் கோவிலில் அனைத்து விவசாய சங்கம் சார்பில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. திருப்பூர் போலீஸ் லைன் மாரியம்மன் கோவிலில் பால்குட திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. விழாவில் காவல்துறையினரின் குடும்பத்தினர் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மே 15ஆம் தேதிக்குள் அனைத்து கடைகள், தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் மாற்றவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெயர் பலகை தமிழில் முதன்மையானதாகவும் பின்னர் ஆங்கிலத்திலும் அதன் பின்னர் அவரவர் விரும்பும் மொழிகளிலும் அமைக்கப்பட வேண்டும் என்று ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ராமநவமியை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதையொட்டி விஸ்வரூப ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு 2000 லிட்டர் பால் மற்றும் பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவ ஸ்ரீராமமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. ராமநவமியை முன்னிட்டு வட மாநிலங்களில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். புகழ்பெற்ற அயோத்தி ராமர் கோவிலில் குவிந்த பக்தர்கள் சரையு நதியில் புனித நீராடி சிறப்பு பூஜை செய்து பாலராமரை வழிபட்டனர். இதனிடையே பாலராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி விழுந்த காட்சியைக் கண்டு பரவசமடைந்தனர். ஆண்டில் ராமநவமி நாளில் மட்டுமே ராமர் சிலை மீது சூரிய ஒளி விழும் வகையில் கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் உள்ள கோவில்களில் ராம நவமியை முன்னிட்டு நடந்த சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற உலக அதிசயமான தாஜ்மஹாலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிக்கு இளைஞர் ஒருவர் பாலியல் தொந்தரவு அளித்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செக் குடியரசைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாஜ்மஹாலை காண வந்துள்ளார். அதன் அழகை ரசித்தவாறு சென்றவரை பின்தொடர்ந்த இளைஞர் ஒருவர் பெண் பயணிக்கு பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். இது தொடர்பாக அப்பெண் கொடுத்த புகாரின் பேரில் சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். தனக்கு நேர்ந்த துயரம் குறித்து அப்பெண் பயணி விளக்கும் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. டெல்லியில் கேளிக்கை பூங்காவில் ரோலர் கோஸ்டரில் இருந்து தவறி விழுந்து இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 24 வயதான இளம்பெண் பிரியங்கா தன் வருங்கால கணவருடன் கேளிக்கை பூங்காவுக்கு சென்றுள்ளார். அப்போது அவர்கள் ரோலர் கோஸ்டரில் ஏறியுள்ளனர். ரோலர் கோஸ்டர் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே பிரியங்கா இருக்கையிலிருந்து தவறி கீழே விழுந்து உயிரிழந்தார். சீட் பெல்ட்டில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இந்த விபத்து நடைபெற்றது காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சர்வர் பிரச்சினை காரணமாக இ பாஸ் எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். விடுமுறை தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. அதே நேரத்தில் இ பாஸ் சர்வரில் பிரச்சினை ஏற்பட்டதால் நாடுகாணி அருகே சுற்றுலா பயணிகள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டது. இ பாஸை ஸ்கேன் செய்ய நீண்ட நேரம் ஆகுவதால் எண்களை குறித்து வைத்துக் கொண்டு வாகனங்களை அனுமதித்தனர். இதனிடையே சிலர் போலியாக இ பாஸ் கொடுத்து சுற்றுலா பயணிகளை ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை திருவிக நகரில் மைதானத்தில் கால்பந்து விளையாடிய மாநகராட்சி ஊழியர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சி ஊழியரான கொளத்தூரைச் சேர்ந்த ராஜன் என்பவர் திருவிக நகரில் உள்ள மாநகராட்சி விளையாட்டு மைதானத்தில் கால்பந்து விளையாடிவிட்டு அமர்ந்தபோது திடீரென மயங்கி விழுந்தார்.
இதையடுத்து அங்கிருந்தவர்கள் ராஜனை பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு ராஜனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பழனி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் வள்ளி கும்மி ஒயிலாட்டம் ஆடி அசத்தினர். 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினமும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், இன்னிசை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விழாவின் முதல் நாளில் கோவையைச் சேர்ந்தவர்களின் வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் தவக்காலம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கடந்த மாதம் சாம்பல் புதனுடன் தொடங்கிய தவக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றியும் சிலுவை பாதையில் மண்டியிட்டு நடந்தும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். அடுத்தடுத்த நாட்களில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளதால் பக்தர்களின் வருகையொட்டி வேளாங்கண்ணியில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்னக அயோத்தி என அழைக்கப்படும் கும்பகோணம் ராமசுவாமி கோயிலில் ராமநவமியை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. ராமர், சீதை உள்ளிட்டோர் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருள பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மே 15ஆம் தேதிக்குள் அனைத்து கடைகள், தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழில் மாற்றவில்லை எனில் அபராதம் விதிக்கப்படும் என ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெயர் பலகை தமிழில் முதன்மையாகவும் பின்னர் ஆங்கிலத்திலும் அதன் பின்னர் அவரவர் விரும்பும் மொழிகளிலும் அமைக்கப்பட வேண்டும் என்று ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சர்வதேச ஹோமியோபதி தினத்தை ஒட்டி சென்னை பெசநகரில் மருத்துவர்கள் உலக சாதனை நிகழ்த்தினர். ஹோமியோபதி டே என்ற வடிவில் எழுத்து போல் நின்ற மருத்துவர்களின் சாதனையை இன்டர்நேஷனல் பிரைட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்துள்ளது. மேலும் தலை முதல் கால் வரை உள்ள நோய்களுக்கான ஹோமியோபதி சிகிச்சைக்கான 350 ஹோமியோபதி மருத்துவர்கள் இணைந்து பொதுமக்களிடையே நாடக வடிவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் பெய்த கனமழையால் பல்வேறு நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. தலைநகர் கின்ஷாவில் கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வீடுகள், குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்துள்ளனர். வீதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் வாகன ஓட்டிகள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு மழைக்கால நோய் பரவ வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவில் காதலனுடன் சேர்த்து வைக்க கோரி காவல் நிலையத்தை நாடிய இளம்பெண்ணுக்கு காவல் ஆய்வாளர் திருமணம் செய்து வைத்துள்ளார். சீட்லகட்ட தாலுகாவில் இளம்பெண்ணுக்கு தந்தை ஸ்தானத்திலிருந்து காவல் ஆய்வாளர் திருமணம் நடத்தி வைத்த சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது. அங்கிதா என்பவரும் கார்த்திக் என்ற இளைஞரும் 6 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இவர்களின் திருமணத்திற்கு இரு வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். ஒரு கட்டத்தில் காதலனும் திருமணத்தை தள்ளி போட முயற்சி செய்த நிலையில் மனம் கலங்கிய அங்கிதா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதனையடுத்து காதலர்களின் வாக்குமூலத்தை பெற்ற காவலர்கள் இருவரது பெற்றோரையும் வரவழைத்து முறைப்படி சடங்குகளை செய்து திருமணம் நடத்தி வைத்துள்ளனர். அப்போது பெண்ணின் தந்தை ஸ்தானத்திலிருந்து காவல் ஆய்வாளர் திருமண சடங்குகளை செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ఇర్లి ఉంటుంది కదమ్మా.